ரைட்டா? எப்படி வந்து இவங்களோட கூட்டா ஒரு ஆள் இருந்தார். அவர் அழுதுட்டு இருக்காரு. யோ, நான் என் சொந்த சின்னத்துல இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து வந்திருப்பேனே. அதுக்கு வாய்ப்பு இல்லாம நான் போய் இந்த சின்னத்துல நின்னுட்டேனேன்னு பாவம் அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த டிவிகே ஆட்சிங்கிறது வந்து திராவிட மாடல் 2.0, டிஎம்கேவோட 2.0, ரீஃபர்ம்ட் அண்ட் ரினியூடு வெர்ஷன், ரீலோடட் வெர்ஷன் சொல்லுவாங்களே, எந்திரன் 2.1 சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்களோட 2.0 டூப்ளிகேட் வெர்ஷன் தான் எல்லாத்துலேயுமே. அது கொள்கையாக இருக்கட்டும். அவர் சொல்லி அடுத்த நாள் வந்து கம்யூனிஸ்ட் 2 பேர் அங்கே போயிட்டாங்க. ரைட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு சப்போர்ட் கொடுப்போம், ஆனா எங்க கூட்டணி வந்து திமுக கூட்டணி. அப்ப திமுக ஆதரவு கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம். செங்கோட்டையன் மூத்தவராக இருக்காரு, பல வருஷமா அவர்லேருந்து தொடங்கி அதிமுகலேருந்து போன ஜேசிடி பிரபாகர் இருக்காரு, அவரும் சரி. இல்லை ஸ்டாலினை வந்து எதிர்த்து வெற்றி பெற்ற பிஎஸ் பாபு டிஎம்கேலேருந்து போயிட்டு ஐடிஎம்கே வந்து அங்கே போனார், அவரும் சரி. எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து இது வந்து தளபதி கிடைச்ச வெற்றி, அவர் கிடைச்ச ஓட்டு. அப்போ இது மாதிரி ரொம்ப கான்ஸ்டியூஷனுங்கிறது மக்களுக்கு சரிக்கூடாது. இது உணர்வுபூர்வமாக தான் அணுகுறாங்க. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக தான் இந்த எலெக்ஷன் நடந்து அதில் தான் ஒரு இதாட்டம் இந்த 100 இதில் வந்திருக்கு. அதுலேயும் பல தொகுதிகளில் வந்து க்ளோஸ் கண்டெஸ்ட்லாம் வந்து சின்ன சின்ன ஓட் மார்ஜினில் பல பேர் இழந்திருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேவக் சக்தியா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ திடீர்னு விசிகாவுமே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் வந்து கொடுத்தாங்கன்றாங்க, இல்லைன்றாங்க, இப்போ திடீர்னு கொடுத்துட்டேன்றாங்க, நிபந்தனையற்ற ஆதரவுன்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திடீர்னு கொடுத்தாங்களான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது வந்து நேற்றுக்கு வந்து பலதரப்பட்ட இன்னைக்கு நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இன்று காலை நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பேரம் நடக்கிறதா ஆளுநர் வந்து எதுக்கு சொன்னார்னா, குதிரை பேரத்துக்கு ஒரு ஆங்கில இதுக்கு சொல்லும் போது குதிரை பேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு நான் வழிவகுக்க கூடாது, அதனால தான். இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து முதலில் கோணம் எல்லாமே கோணலாக தான் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் கொண்டு போய் காங்கிரஸை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு தவறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னும் 2 பேர் தான் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாங்க. இப்போ நீ சரியாக கொண்டு வந்தால் கொண்டு வா, இல்லை நான் அப்போ இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சாயந்தரம் 5 மணிக்கு தான் அந்த கடுதாசு வந்து கிடைக்குது. அப்போ நேத்திக்கு வந்து இதுக்கு உத்தரவு வந்து எங்கேயிருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அவர். நேற்றைக்கு வந்து இவர் என்ன சொன்னார், தோழமை கட்சிகளோட சேர்ந்து இடதுசாரிகளோட சேர்ந்து அறிவிப்போம்னாங்க. ஆனால் இவரை மதிக்காமல் நேத்திக்கே அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட்டா? எப்படி வந்து இவங்களோட கூட்டா ஒரு ஆள் இருந்தார், அவர் அழுதுட்டு இருக்காரு. யோ, நான் என் சொந்த சின்னத்துல இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து வந்திருப்பேனே. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் போய் இந்த சின்னத்தில் நின்றுட்டேன்னு பாவம் அவர் அழுதுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இவருக்கு வந்து இங்கே முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. அவரோட இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எம்பியை திறந்துட்டு காட்டுமன்னார் கோயில் நிற்க போறேன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு வந்தது. சரி, பேக் அடிச்சுட்டேன். ஜோதிமணி நிப்பாட்டினார். அடுத்தது என்னடானாக்கா, நான் இவ்வளோ ரெட்டை இலக்குன்னாரு, அதை வந்து அதையும் வந்து 8ஆம் முடிச்சுக்கிட்டேன். அதுவும் தோழமைக்காக நான் பண்ணிக்கிட்டேன். அப்போ எங்கேயுமே அவரால் இன்னுமே பண்ண முடியாமல் ஒரு லாக் ஆய் சுச்சுவேஷனில் தான் அவரே சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் சந்தித்த இந்த விஷயத்தில் கவனமாக பார்த்தீங்களான்னு தெரில, மற்றவங்க எல்லாருமே அவங்க அலுவலகத்தில் போயிட்டு டிவிகே தாவேக்கையோட யாராவது இப்போ இதற்கு கம்யூனிஸ்ட் 2த்துக்கும் திரு சிடிஆர் போனிருந்தாங்க. ஐயுஎம்எல்க்கு 2-3 தாட்டி நம்ம அவர் என்ன அருண்குமார் அவர் போயிட்டு வந்தார். அதுமாதிரி அவங்க ஆஃபீஸில் போய் பேசினாங்க. இவருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா எங்கேருந்து இப்போ அவர் முடிச்சுட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வாங்கிட்டு லெட்டரை வாங்கிக்கிட்டு கையில் காமிச்சிட்டு அவர் ஓடுறாரு. ரைட்டா? அப்புறம் இவர் வந்துட்டு இங்கே பேட்டி கொடுக்குறாரு. இவருக்கு மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வராமல், இப்போ நேற்று நைட்டு நடந்தது பாருங்க, காரில் வச்சுட்டு ஒருத்தட்ட சைன் வாங்கினோன்னு சொன்ன மாதிரி, அது மாதிரி இதுதான் அடுத்த நட்சத்திர ஹோட்டலில் வச்சு கூட்டணி கூட நட்சத்திர ஹோட்டலில் வச்சு பேசுவாங்க. அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயோட ஆரம்பத்துலேருந்தே பார்த்தா வாட்ஸ்அப்பில் இன்னும் ஓகே திருமாவளவன் எனக்கு ஆதரவு கொடுங்க லெட்டர் கொடுத்தேன், ஓகே ஷூர்னு போட்டோன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு போய் டிவிக்கே காமிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைத்தனமாக தான் இவங்களோட வேலைகள் எல்லாமே இது வரைக்கும் இருக்குது. இதுவும் நிச்சயமாக இவங்களுடைய தலைவர். ஏன்னா இது எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னாக்கா, இந்த டிவிகே ஆட்சிங்கிறது வந்து திராவிட மாடல் 2.0, டிஎம்கேவோட 2.0, ரீஃபர்ம்ட் அண்ட் ரினியூடு வெர்ஷன், ரீலோடட் வெர்ஷன் சொல்லுவாங்களே, எந்திரன் 2.1 சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்களோட 2.0 டூப்ளிகேட் வெர்ஷன் தான் எல்லாத்துலேயுமே. அது கொள்கையாக இருக்கட்டும், அவங்க ஈவேரா வச்சதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து
அவங்க சொன்னது ஆரம்பத்தில் எங்களோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி தான் திமுக, தீய சக்தி திமுக. ஏன்னா அரசியல் கோட்பாடுகள் திராவிட சிந்தனை எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீ செயல்படல அப்படின்ட்டு தான். அது மாதிரி தான் இவங்களோட எல்லாமே தவறாக தான் இருக்கு. அது வந்து நீங்க வந்து காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எதிர்த்துட்டு 5ஆம் தலைமுறை, இவங்களாவது 3ஆம் தலைமுறைன்னு சொல்லலாம், அங்க 5ஆம் தலைமுறை வாரிசு நடந்துட்டு இருக்கு, அவரோட கை கோக்க போயிட்டார். ஸோ அது மாதிரி தான் ஒரு டெஸ்பரேட்டு, என்னன்னா நான் எப்படியாவது பண்ணி ஆகணும். எப்படி இப்போ கூட இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் இல்லாமல் அதுக்கேத்தாப்புல தான் போடுறாங்க, ரைட்டுங்களா? விஜய் போனார், ஆளுநர் பார்க்கவில்லை. ஏன்னா 5 மணிக்கு தான் திருமாவளவன் கடுதாசு கிடைக்குதுங்கிறார். நேத்திக்கு போயிட்டும் எல்லா கடுதாசையும் கொண்டு வாப்பாங்கிறார். அப்போ இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே போகணும். இவர் கேட்ட உடனே ஆளுநர் வேற வேலையே இல்லாமல் அவர் உடனே வாங்கான்ட்டு உடனே பார்க்கவா முடியும்? இன்னைக்கு 7 மணிக்கு அவர் கிளம்புவதாக செய்தி முன்னாடியே வந்தது. இப்போ சமீபமாக வந்த செய்தி என்னன்னா, அவர் 6:30 மணிக்கு திருப்பி பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்ட்டு. பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் இல்லைன்னா கூட ஆஃபீஸில் நாளைக்கு கொடுத்துட்டு போங்கன்னு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. இப்போ 6:30க்கு பார்க்குறதாக சொல்லியிருக்காரு. வந்தோன்னே நீங்கள் முழு ஆதரவு கடிதத்தோடு வாங்க, நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்கிறார். அதுக்குள்ளேயும் ஆளுநர் மேலே ஏறி உட்காந்து ஆளுநர் இப்படி பண்ணல, நீங்கள் சரியாக செய்யாத போது ஒரு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷனுக்கு போகிறோம், அங்கே தேவையான எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணுன்னு, சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் பாஸ் ஆன சர்டிஃபிகேட்டே இல்லாமல் என்ன அட்மிஷன் போர்டுன்னு சொன்னான்னாக்கா அது மாதிரி தான் இதுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திராவிடம் 2.0 அப்படின்ட்டு. எந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் வந்து அந்த திராவிடத்தையே கடைபிடிக்க போறாருன்னு பார்க்குறீங்க? இல்லை எந்த விதத்தில் மாறுபட்டிருக்கான்னு சொல்லுங்க. அதாவது அவர் வந்து அவரோட என்ன அரசியல் நிலைப்பாடுகள் ஆகட்டும், எதெல்லாம் திமுக எதிர்த்ததோ அதெல்லாம் தான் இவர் எதிர்த்திருக்கார். அது நீட்டாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசோடது அதே ஒன்றிய பேச்சு, அதே விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் அவர் வந்து எங்களுடைய அரசியல் இதோட பெரியாரை வைக்கிறதா இருக்கட்டும், கூட நடுவில் காமராஜர் சேர்த்துக்கிறது. ஏன்னா காமராஜர் சேர்த்துட்டு தான் வந்து காமராஜர் வச்சுட்டு தான் திமுக ஆரம்பித்த போது காமராஜர் திட்டினாங்க. அப்புறம் காமராஜரோட அந்த காங்கிரஸை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஓட்டினாங்க. திமுகவும் கடைசி வரைக்கும் சொந்தமாக தனியாக நிற்கவே இல்லை. அதே மாதிரி தான் நான் தனியாக நிற்கிறேன், நான் தனியாக வந்துட்டேன்னு சொன்னவங்க வந்து இப்போ எல்லாரையும் எந்த தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த தீய சக்தியோட கூட இருக்கவங்கள தானே இவர் வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு கடைசியாக வந்தது அந்த ஆதரவு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், விசிகா வருது. அவங்க ஜெயிச்ச 2 தொகுதி விசிகா திண்டிவனமும் காட்டுமன்னார் கோவிலும். இந்த 2 தொகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஜெயிச்சதில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் மார்ஜினை டிவிகேவோட ஜெயிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி தோத்த இடம் வந்து நீங்கள் கணக்கு எடுத்தோம்னாக்க அவங்க 4 இடத்துல தோத்துருக்காங்க. அதில் 2 ஏடிஎம்கே. அந்த 2 இடத்துல ஒரு இடத்துல டிவிகே முன்னாடி வந்திருக்கு. எந்த இடத்துல? அதாவது தொகுதி வரியா நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு இடத்துல டிவிகே செகண்ட் பொசிஷன், ஏடிஎம்கே டிவிகே அதுக்கப்புறம் தான். ஸோ இவங்களோட யார் வேண்டான்னு நினச்சி ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்கள் எல்லாரையுமே மேண்டேட்டியே முட்டாளாக்குறாங்க இவங்க. இப்போ கூட்டணி மாறி பார்ப்போம்போது டிவிகே வேண்டான்ட்டு விடுதலை சிறுத்தைக்கு போட்டிருக்காங்க, விடுதலை சிறுத்தை வேண்டான்ட்டு டிவிகேக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 மக்களையும் முட்டாளாக்கிட்டு இவங்க சேர்றாங்க. இவர் வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துக்கு என்ன எல்லாருக்கும் மாமா பையன் அப்பா அப்படிலாம் சொல்லுவார். அப்பான்னு சொல்ல நினைக்கிறேன், நல்ல வேலை மற்றெல்லாம் சொல்லிட்டார் அவர். அந்த இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் 7-8 மாவட்டத்தில் இவர் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ரைட்டுங்களா? அந்த மாவட்டத்துக்கும் சேர்ந்த ஒரு முதல்வர் தான் இவர் ஆக போகிறாரு. ஆனால் இவர் இங்கேயே வந்து இந்த திமுக என்ன கடைபிடிக்குதோ அதே தான் கடைபிடிக்கிறாங்க. திமுக வந்து இந்த தோழமை கட்சிகள் அவங்க பாஸா இருக்கிற ஸ்டாலின்கிட்ட போயிட்டு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் டிவிக்கு ஆட்சி வர்றதுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன்னார். அவர் சொல்லி அடுத்த நாள் வந்து கம்யூனிஸ்ட் 2 பேரும் அங்கே போயிட்டாங்க, ரைட்டுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு சப்போர்ட் கொடுப்போம், ஆனால் எங்க கூட்டணி வந்து திமுக கூட்டணி. அப்ப திமுக ஆதரவு கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம், இல்லைங்களா? திமுக செயல்படுத்துகிற திட்டத்தெல்லாம் நீ எதுவும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே அதை நோக்கிய பயணம் தானே தவிர இன்னொரு டூப்ளிகேட் திமுக அல்லையும் அதிமுகலையும் வயதானவர்கள் கூட இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இது ஒரு பிளான்டட் விஷயமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இழுக்கணுங்கிறதுக்காக அந்த சிந்தனைகளை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போகணுங்கிறது இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் மூலமா திருப்பி அதே சிந்தனைகளை, அதே ஒரு நாட்டுக்கு எதிரான சிந்தனைகளையோ அது மாதிரி எதையா இன்னைக்கு இல்லை,
பிற்காலத்தில் ஏன்னா நீ பிரிச்சா பேசும்போது அது மாதிரி சிந்தனை தான் வடக்கு தெற்கு இது மாதிரி பேச்சுக்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். பட் இருந்தாலுமே இப்ப அவர் வந்து ஆதரவு வந்தாலுமே எந்த டைம்ல என்ன ஆகுன்ற ஒரு விஷயத்திலேயே ஆட்சி நடத்த வேண்டியிருக்குமே சார். அதுதானே அவங்க தலைவர் சொல்லிட்டார்ல, 6 மாசம் கெடு கொடுத்துருக்காருல்ல, 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு வந்து நேத்தி வரைக்கும் என்ன சொன்னாரு, அவங்க இப்போ லாஸ்டா இது பண்ண ஒரு வன்னியரசு, இது திருமாக்காலம், ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்குன்னாங்க. ரைட்டுங்களா? நேத்திக்கு இன்னைக்கு காலைல வந்து டிடிவி இந்த குதிரை பேரம் அதெல்லாம் சொன்ன உடனேயும் இந்த சமயத்தில் போய் இதை கொடுத்தான்னா, ஏற்கனவே குதிரை பேரம் இப்போ இவங்களையும் நான் அமைச்சரவையில் வந்து உள்ளே வரக்கூடியதுன்னா இது ஏதோ ஒரு பேரத்தில் வந்து பேசி தான் இது செட்டில் ஆயிருக்கு. நேத்திக்கே இவர் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேச்சு கூட வராது. இழுபறியாகி இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கொடுக்குறது அப்படிங்கும்போது அடுத்த இது மாதிரி சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சுட்டு கவர்னர், ஏன்னா கவர்னர் என்ன பண்ணாலும், ஏன்னா கவர்னர் பண்ணுறது அவர்கிட்ட சட்டத்தில் இருக்கக்கூடிய பேப்பரை வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து அவர் தப்பாக பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டுக்கு போனான்னாக்கா கவர்னர்கிட்ட வந்து கோர்ட் வந்து நீ பண்ணி தான் வைக்கணும்னு சொன்னான்னாக்கா கவர்னருக்கு அசிங்கம். அப்போ வந்து இதில் வந்து எந்த அரசியல் தலையீடும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தான் அவர் வந்து கடைபிடிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று பிஜேபின்னு கொண்டு போவாங்க, பாஜக அரசு. அப்போ வந்து இப்போ வந்து காங்கிரஸ் இப்போ வந்து திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாங்க, கவர்னர்னா வேற யாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி தானே, அவங்க தானே கவர்னர் அப்படின்னா. அப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது அந்த கவர்னர்லாம் காங்கிரஸோட ஆளாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. இதுதான் இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திருப்பி 2.0 ஆஃப் டிஎம்கே வெர்ஷனாக தான் இருக்கும். நம்ம மக்களுக்கும் வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா, இவர் வந்து ஏற்கனவே வந்து இப்போ திமுக வந்து திராவிட மாடல் வந்து ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல அவங்களோட நிறையா விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்க வந்து 6 மாசத்துல ஒரு ஃப்ளட் வந்துச்சு, ரொம்ப மோசமாக கையாண்டாங்க, ரைட்டுங்களா? அப்போ வந்து இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க, ஹனிமூன் பீரியடுங்கிற மாதிரி. அப்போ இது மாதிரி இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா பலதரப்ப மக்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வருது, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னா ஓட்டு போட்டேன், என் பொண்ணு சொன்னது கூட கேட்கல, என் பேரன் பேத்தியை சொல்லி போட்டேன், இது மாதிரி கேட்டு ஓட்டு போட்டவங்கெல்லாம் மனசு லெவலில் வந்து ஐயோ தெரியாமல் போட்டோமோன்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் முட்டாளானேங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ தானேங்க எல்லாருமே புது பசங்க, அவங்க கற்றுட்டு வர வேண்டாமா, தவறு நடக்கும் அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கிரேஸ் பீரியடு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஹனிமூன் பீரியடு மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் இவங்க செய்யக்கூடிய இது வந்து இந்த இதுலேயே இவ்வளோ கோட்டைகள் விடும்போது இன்னும் வந்து உக்காந்தானா என்னெல்லாம் வந்து அரசாங்கம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு எம்எல்ஏ நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், களத்தில் வேலை செஞ்சோம், மக்களை செஞ்சோம், சந்திச்சோம், ஓட்டு வாங்கினோம் ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க. அது இன்னைக்கு வந்து களத்துல யாருமே இருந்த மாதிரியே தெரியல சார். இருக்கும் இல்லை ஃபேக்ட். இன்னைக்கு மூத்த இதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மூத்தவராக இருக்காரு, பல வருஷமா இருக்கார், அவர்லேருந்து தொடங்கி இங்கே வந்து திரு அதிமுகலேருந்து போன ஜேசிடி பிரபாகர் இருக்காரு, அவரும் சரி, இல்லை ஸ்டாலினை வந்து எதிர்த்து வெற்றி பெற்ற விஎஸ் பாபு டிஎம்கேலேருந்து போயிட்டு ஐடிஎம்கே வந்து அங்கே போனார், அவரும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து இது வந்து தளபதி கிடைச்ச வெற்றி, அவர் கிடைச்ச ஓட்டு. ஸோ இப்போ வெளியிலேயே இந்த புகழ்பாடல்கள் இருக்குங்கும்போது உள்ள வந்து அசம்பிளியில் வந்து நம்மளுக்கு லைவ் செஷன்லாம் கூட இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரில வருங்காலத்தில், ரைட்டுங்களா? என்ன வந்து அடுத்தது வந்து அதை தாண்டி அங்கே இத்தனை நாள் திமுக புகழ் குடும்ப புகழ் நடந்த மாதிரி இனிமேல் தளபதி வந்து இளைய தளபதியை அவரோட புகழ் அங்கே நடக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது நம்ம வெறும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல, அந்த எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள், பல இளைஞர்கள் வந்திருக்காங்க, சாதாரண மக்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பொறுப்புணர்ந்து அந்தந்த பகுதியில் வந்து வேலை செஞ்சாங்கனாக்க எல்லாரும் அங்கங்கே செய்யணும்னு தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். அவர் நல்லா வேலை செஞ்சாங்கனாக்கா மாற்று சிந்தனை உள்ளவங்களுக்கு திருப்பி அவங்க களத்தில் அந்த இடத்துல உள்ளே போய் வேலை செஞ்சு அந்த இடத்த பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து நல்லா வேலை செய்யாமல் ஏதாவது இந்த ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு வெறும் ஒரு மாயை தோற்றத்திலையோ இல்லை வந்து புதுசாக கிடச்ச உடனே அதோட இது தெரியாமல் கொஞ்சம் இப்பயே நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அன்றைக்கே பார்க்கும்போது இப்பயும் வந்து பல இடத்துல இந்த திமுக தொண்டர்கள் பண்ணக்கூடியது பல பேருக்கு வந்து மக்கள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஓகே சார். ஸோ அதுவும் இல்லாம இப்போ விஜய் அவர்கள் வந்து நெறைய வாக்குறுதிகள் குடுத்துருக்கிறாரு. அது ஒரு ஜெயிப்பேன்னு தெரியாம குடுத்தாரான்னு தெரியல. இப்ப எல்லாமே திமுகவினர வந்து எத்தனையோ கேள்விகள் எழுப்பணும். ஓகேங்களா? என்னமோ 540 505 குடுத்தீங்க, ஒண்ணுமே செய்ய கிடையாது அப்டின்ட்டு. இப்ப விஜய் அவர்களும் கேள்வி எழுப்பும்போது அவர் எப்படி சமாளிக்க முடியும் அவர்னால? இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப வந்து அவருக்கு நேச்சுரலாவே வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கிரேஸ் பீரியட் வரும். ரைட்டுங்களா? 2 வருஷம் அவர் வந்து சில விஷயத்த வந்து செயல்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர இப்ப நம்மள நெறைய இவங்கலாம் ஒரு டேட்டா பேஸே போட்டிருந்தாங்க. ஒரு அவரோட இது பண்ணா கிட்டத்தட்ட 12,00,000 கோடியோ என்னவோ வந்து செலவு வரும். நம்மளோட பட்ஜெட்டே 4,50,000 5,00,000 கோடி தான். அதுலயும் இப்ப வந்து 10,00,000 கோடி நம்ம கடன்ல இருக்கோம். எங்கேருந்து இவர் பைசா கொண்டு வருவார்? அது கூட ஒரு திவிகாவோட ஒரு ரசிகர் வந்து ஒரு ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து அவர் சொந்த பைசாலேயும் குடுப்பாருன்னு. அவங்க கவர்ன்மெண்ட் பைசா, மக்கள் பைசா சொன்னாரு. அவர் சொந்த பைசாலேயும் தரேன்னு தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதே மாரி இன்னொரு இது சொன்னேன். அவருக்கு என்னங்க வேணும்னா அடுத்த ஒரு படம் நடிச்சு ரூ. 1000 கோடி கவர்ன்மென்ட் குடுத்துருவாருங்க அப்படின்னு. ஸோ இப்படிலாம் சிந்தனை பண்ணக்கூடியவங்கலாம் இருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, மக்கள் வந்து தெளிவு ஏன்னா பாமர மக்களுக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்ப வந்து இவங்களுக்கு வந்து இத எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. எந்த அடிப்படையில இவங்க செயல்படுத்துவாங்கங்கிறதும் தெரியல. அப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, சிலது பாசிபிள் இல்லாது. இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க வந்து அந்த 1 பவுன் தங்கமும் பட்டு புடவையும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணவங்க கூட 2வது கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியிருக்கு. இந்த இவங்க வந்து எதெல்லாம் முதல்ல இதில் வந்து எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேஷன் ஆஃப் இது. ரூ. 2,000 பதில் ரூ. 2,500. அங்கே ரூ. 8,500 அதுக்கு பதிலாக வேற ஒரு இது. பஸ்ஸு இங்கே ஃப்ரீன்னு சொன்னால் ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீனா தமிழ்நாடு மொத்தமும் ஃப்ரீ. நான் சமீபத்தில் நிஜமாக நடந்த சம்பவம். தேனி மாவட்டத்தில் வந்து வெற்றி பெற்றான்னு அன்றைக்கி நடந்த ஒன்றையும் அன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டுருக்கு. அவங்க வெற்றி சேர்ந்துட்டுருக்காங்க. நைட்டு வந்து ஒரு தேனியிலேருந்து டவுனுக்கு போகிறாங்க. அவங்க போய் ஏறிட்டு டிக்கெட் கேட்டோன்னா, எங்கள் தலைவர் தான் வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீ, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ கேட்டாங்க, நீ இப்போ டிக்கெட் கேட்குறேங்கிறான். ஸோ மக்களுக்கு அது தலைவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் இம்ப்ளிமெண்ட்டு. அவர் சொல்லிட்டாருன்னா ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் சட்டமாகணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அது மாதிரி பல பல விஷயங்கள் வந்து அது இல்லாமல் இந்த எந்த லெவலுக்கு இந்த வந்து புரியாமல் இருக்கக்கூடிய இந்த ஃபேனை வந்து எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு போகிறாருங்கிறது ஒழுங்குபடுத்தி கொண்டு போப்பார். ஏன்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறதோ இல்லை எது ஒன்று பண்ணுறதோ எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ ப்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நான் பார்த்தேன். நான் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இன்னி வரைக்கும் டிவிக்காக ஒரு கேள்வி கேட்கல. ஏன்பா நீ ஒழுங்காக பேப்பர் கொண்டு வர? நேற்றுக்கு வந்து ஒரு ஆங்கில டிவி சேனலில் வந்தது. ஃபஸ்ட் டைம் போனும்போது அந்த காங்கிரஸ் கொடுத்த ஆதரவு கடிதாசு எங்கன்னு சொல்லும்போது எனக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெட்டர் போயிருக்காரு. சரி கவர்மெண்ட் காங்கிரஸ் கொடுத்தது எங்கே அப்படின்னு கேட்டபோது உடனே வந்து காரில் வச்சு மறந்துட்டேன்னு சொன்னாங்களாம். அப்புறம் வந்து காரில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து அவங்க வந்து எதையுமே யாருமே சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. திருப்பி ஆதவ அர்ஜுனாவோ சிடி நிர்மல்குமாரோ போன்றவர்கள் தான் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து மோடி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, ஜெயலலிதா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து விஜய் மீட் பண்ணல, இல்லை மீட் பண்ணுவாரா, அதெல்லாம் இந்த பத்திரிகை கேட்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்தம்போது ஒரு பத்திரிகை ஊடகமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வெற்றிக்காக வேலை செஞ்ச மாதிரிலாம் வீடியோஸ் வருது. ஸோ நம்ம நிறையா பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் பெரும்பாலான இவங்களோட இது வந்து இது வெர்ஷன் 2.1 ரீஃபர்ப்ஸ், திருப்பி புதுசாக உருவாக்கப்பட்டது தானே தவிர பெருசாக இருக்காதுங்கிறது தான் நம்மளோட ஆழ்ந்த கருத்து. ஓகே, கடைசி ஒரு கேள்வி. இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் வந்து எதுக்காக இவ்வளோ தடை போடுறாரு? அவர் வந்து ஆட்சி அமைக்க சொல்லிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு அங்கே மெஜாரிட்டி காட்டிட்டு போக வேண்டியதானே அவருடைய. ஏன்னா இதே மாதிரி பாஜகலாம் வந்து இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கவர்னர் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கப்படுதே சார். கவர்னர் மேலே நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே, அதுவும் காங்கிரஸ்லாம் இது பண்ணக்கூடிய, ஏன்னா காங்கிரஸ் தான் அவசரப்படுறாங்க. இப்போ நீங்கள் நான் இதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் கவர்னர் எடுத்ததுனால நான் சொல்கிறேன். எத்தனை ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துச்சுங்க? 5 ஸ்டேட். புதுச்சேரி. இன்னைக்கு என்ன தேதி? 8. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. இன்னும் இன்னைக்கு தான் ஒரு ஸ்டேட்டு, அது கிட்டத்தட்ட 207 2/3 மெஜாரிட்டியை தாண்டின ஒரு ஸ்டேட்டு, அதுலேயே இன்னைக்கு தான் பதவியேற்பு விழா நடந்திருக்கு. இன்னும் 4 ஸ்டேட்டில் பதவியேற்பு, அதில் 3 ஸ்டேட் வந்து காங்கிரஸ் கேரளாவில். இன்னும் யாருன்னு கூட முடிவு பண்ணலையா? யார் தலைவர்னே முடிவு பண்ணல. இன்னும் அங்கே வந்து இதே பதவி பிரமாணம் நடத்தணும்ட்டு கேட்கல இதே காங்கிரஸ். ரைட்டுங்களா?
அசாமு ஸ்வீப்பாக இருக்கு, அங்கேயும் ஒன்றும் பதவி பிரமாணம் இல்லை. இங்கே டிவிக்கே வந்து ஜெயிச்ச உடனேயுமே எதுக்காக எல்லாரும் இவ்வளோ குதிக்கிறாங்க? அடுத்த நாளே நான் பதவி ஏற்கணும், எதுக்கு இந்த அர்ஜென்ட்? நீ ஜெயிச்சிட்ட, ரைட்டுங்களா? இப்போ வந்து மத்திய இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கூட ஜெயிச்சாருனாக்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு, இப்போ பக்கத்தில் ஸ்டேட் பாண்டிச்சேரி இருக்குங்க, 13ஆம் தேதி தான் நடத்த போகுது. எதுக்கு இங்கே இவ்வளோ அர்ஜென்ட் படுத்துறீங்க? அப்போ இதுல என்ன உள்நோக்கம் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இது எப்படி மக்கள்கிட்ட நீங்க உங்களை மாதிரி ஆளுகளை இந்த கேள்வி கேட்க வைக்கிறது இந்த ஊடகங்களும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு திருப்பி பிஜேபிக்கு அகைன்ஸ்டா, நான் தான் சொல்றேன், திருப்பி இந்த எப்படி வந்து டிஎம்கே செயல்பட்டதோ அதே மாதிரி தான் இவங்க செயல்பட்டாங்க. நீ முதல் நாளே ஒழுங்கா சொன்னா போதும். இன்னைக்கே என்ன சொல்லியிருக்காரு, போன்ல பேசியிருக்காரு, ரைட்டா? எப்பா 4 தாட்டி வந்துட்டப்பா, ஏதோ 4 கட்சி அமாவாசை மாதிரி ஒன்று 5 நாள் விஜய்ன்ற போகிறாங்க கவர்னர் மாளிகைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, வேண்டாம் நீ ஃபோன்லேயே அவர் கம்யூனிகேட் பண்ணி நான் ஊருக்கு போகிறோம், அதனால் நீ உங்கள் சார்பாக வந்து லெட்டரை வந்து நாளைக்கு கொடுத்துருங்க, திங்கக்கிழமை கூட பதவி ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் தான் வந்தது, அதுதான் பார்த்தது. ஸோ கவர்னர் எல்லாத்துக்குமே தயார். நீ ஆரம்பத்திலே சரியாக லெட்டர் கொடுத்துருந்தானா அதை ஃபார்மேஷன் பண்ணியிருக்கலாம். நீ ஆரம்பத்திலே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கப்பறம் கூட்டணியில் ஆட்சின்னு சொன்னோடனே எதர் எக்ஸிஸ்டிங்காகவே நீ எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணியில் இருந்திருக்கணும். வேற ஒரு கூட்டணியை உடச்சு கொண்டு வர, யார் தீய சக்தின்னு சொன்னீங்க அதுலேயே உடச்சு கொண்டு வரங்கும்போதே ஏதோ ஒரு பேரத்துக்காக தான் வருங்கிறது. இது ஒன்று பேரத்துக்காக வருங்கிறது ஒன்றுன்னா 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு நம்ம முன்னாள் முதல்வர் அப்பா அவர்கள். 6 மாசத்துக்கு அவரோடக்கு அப்புறம் அவர் வேலை நடக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு வந்து விசிகா வந்து எந்த நிபந்தனையற்ற ஆதரவுன்னு இருக்கலாம், நாளைக்கே வந்து அவங்க நிபந்தனை ஆதரவு சொன்னா கூட எனக்கு வந்து திருமாவளவன் அவர்களுக்கு அமைச்சர் அந்த விசிகாக அமைச்சரவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாங்க ஆஃபர் பண்ற மாதிரியும் பண்ணலாம் டிவிகேவே. இல்லைன்னா 1 மாசம் கழிச்சு அமைச்சரை விரிவாக்கம் பண்ணும்போது விசிகாவுக்கு உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா பதவி ஏற்கும் போது தான் நீங்க இதை கொண்டு வந்தாருன்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க. பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. ஆனா இது வந்து கவர்னரோட செயல்பாடு. ஏன்னா சட்டம் வந்து மக்களுக்கு புரியாது, நேரடியா யாருக்குமே தெரியாது. எனக்கு இந்த சட்டமே தெரியாதும்பாங்க. அப்படி சாதாரணமா நம்ம இதுல இருக்கக்கூடிய சில சட்டங்களே நம்மளுக்கு தெரியாது. அப்ப இது மாதிரி ரொம்ப கான்ஸ்டியூஷன்ங்கிறது மக்களுக்கு சரி புரியாது. இது உணர்வுபூர்வமா தான் அணுகுறாங்க. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமா தான் இந்த எலெக்ஷன் நடந்து அதுல தான் ஒரு இதாட்டம் இந்த 100 இதுல வந்திருக்கு. அதுலயும் பல தொகுதிகளில் வந்து க்ளோஸ் கண்டெஸ்ட்லாம் வந்து சின்ன சின்ன ஓட் மார்ஜின்ல பல பேர் இழந்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, 1.25 கோடி 1.72. ஆனால் வந்து அதோட ஜாஸ்தி வந்து எதிராளிகளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட ஜாஸ்தி மக்கள் வந்து விஜய் வேண்டான்னு நினைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதுங்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு இதில் வந்து வந்துட்டார். ஆனால் வந்தது வாழ்த்துக்கள், அதெல்லாம் எந்த விதம் இல்லை, நல்லபடியாக நடத்தணுங்கிறது. ஆனால் எதுக்காக இந்த அர்ஜென்ட்? நீ தான் வந்துட்ட, உன்னை தவிர வேற யாரும் இன்னைக்கு அடுத்த டிஎம்கேன்னு ஆட்சிக்கு அமைக்க போறது இல்லைன்ட்டாங்க. ஏடிஎம்கே அவங்க இருக்கிறது 47 சீட்டு. அவ யாரோட ஆதரவு வச்சுட்டு செய்வாங்க? முடியாது. அப்படிங்கும்போது நீ பொறுமையா இருந்து வேலை செஞ்சுட்டு போலாமே. எல்லாமே தவறாக செஞ்சுட்டு அந்த பரபரப்பு அதை வந்து இன்னும் செய்தியா செட் பண்ணி இந்த மீடியாக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி வேணும். 4 நாளாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஜோக்கா சொன்னாங்க, இது வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து சண்டை போடுறாங்க, என் வீட்டில் 4ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து டிவி சேனல் மட்டும்தான் வீட்டில் ஓடுது, சீரியலே பார்க்க முடியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதில் மக்களை வந்து அவங்களோட டிஆர்பிக்கும் இது ரேட்டிங்காகவும் தான் இது வந்து மீடியாஸும் இதுவும் பண்ணக்கூடிய ஹைப்பு தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கணும், சட்டம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அதை இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் யாருக்குன்னா கூகுள் ஜெமினிலையோ இல்லையோ சாட்ஜிபிட்டியில் போட்டால் கூட பாமரன் கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தெளிவாக வேலை செய்யணுங்கிறது தான் நம்மளோட. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இலைபலம் இருந்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.